கைக்குள்ளேயே கார் சாவி வீட்டு சாவியெல்லாம் வச்சுட்டு எங்கே போட்டேனே தெரியலையே அப்படின்னு மணிக்கணக்காக தேடிட்டு இருப்போம். சீப்பு தலைமையிலேயே இருக்கும். சீப்பு காணா, என் சீப்பு பார்த்தீங்களா, எனக்கு டேண்ட்ரஃப் வேறு இருக்குது, யாராவது எடுத்தீங்களா அப்படின்னு மற்றவங்கள தொல்லை பண்ணிட்டு இருப்போம். பாக்கெட்லேயே ஃபோனை வச்சுக்கிட்டு தேடாத இடமே இருக்காது, வீடு காரு அப்படின்னு எல்லா இடத்துலையும் போய் தேடிட்டு இருப்போம். இது எதனால? மறதியா, மெமரி லாஸா? கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒன்று தான். இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷனில் மெமரி பவர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தேவைப்படுது. முக்கியமாக படிக்கிறவங்க, ஒர்க் பண்ணுறவங்க, யாராக இருக்கட்டும், மெமரி பவர் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ மெமரி பவரை எப்படி பூஸ்டப் பண்ணுறது, அதுக்கான ஸ்மார்ட் ஐடியாஸ் என்கிட்ட இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். மெமரி அப்படிங்கிறது ஒவ்வொரு நியூரான்லையும் சேவ் ஆகிற ஒரு சிங்கிள் செல். ஸோ இப்படிப்பட்ட ஒரு மெமரி பவர் நமக்கு இன்றியமையாத ஒரு விஷயம் அப்படின்னு ஆல்ரெடி நான் சொன்னேன். ஸோ மெமரி பவர் எப்படி லாஸ் ஆகுது, அதுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணுற விஷயங்கள் தான் காரணம். மெமரி பவர் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, பூஸ்டப் பண்ணுறது, நம்ம சில நேரங்களில் யோசிச்சிருப்போம். ஸோ அதுக்கான வழி வரும்போது தான் அதை பற்றி நம்ம திங்க் பண்ணுவோம். ஆனால் அடுத்த டைமில் அதை மறந்துடுவோம். இன்றைக்கி இருக்க சிச்சுவேஷனில் மெமரி பவரை கட்டாயமாக இன்க்ரீஸ் பண்ணியே ஆகணும். அதை பற்றி என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? யோசிக்கலைனாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்கு 6 டிப்ஸ் சொல்கிறேன். இதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களோட மெமரி பவர் பூஸ்டப் ஆகிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் பண்ணுற எல்லா விஷயத்துலையும் நீங்கள் தான் நம்பர் 1. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, படிக்கிறதோ இல்லை ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறதோ 8 to 9 hours நம்ம ஒரே இடத்துல உட்காந்துட்டே இருப்போம். அதனால நம்ம சீக்கிரமாகவே டயர்டாயிடுவோம். என்ன பண்ணுறோம் அப்படின்றது சில நேரங்களில் நமக்கே தெரியாது, மற்றவங்க சொன்னால் தான் தெரியும். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபிசிக்கலுக்கு சில ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் டெய்லி வாக்கிங் போகலாம், ஜாகிங் பண்ணலாம், ஸ்விம்மிங் பண்ணலாம். இந்த மாதிரி த்ரூ அவுட் த பாடிக்கு ரிலாக்ஸ்ட் ஆகிறது மாதிரியான எக்ஸசைஸை பண்ணுறது ரொம்பவே நல்லது. இது மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான வே. கீப் யுவர் பிரைன் என்கேஜ். இருக்கிறதுலேயே முக்கியமான ஆர்கன் இந்த பிரைன் தாங்க. இந்த பிரைன் இல்லாட்டி நமக்கு மெமரி பவர் அப்படின்றது $1,000,000 கொஸ்டின் தான். அதனால் பிரைனை எப்படி நம்ம சேஃபாக ரொம்ப ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிறது அப்படின்னா, பசில் சால்வ் பண்ணி பார்க்கலாம், ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். புக்ஸு, நாவல்ஸு, ஃபிக்ஷன்ஸை ரீட் பண்ணலாம். நிறைய கேம்ஸ், செஸ், கபடி, பல்லான், இது மாதிரி நம்ம விளையாடலாம். அப்புறம் இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை ப்ளே பண்ணி பாருங்கள். இது எல்லாம் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பிரைன் எப்போவுமே என்கேஜாக இருக்கும். சோஷியல் இன்ட்ராக்ஷன். நான் எப்பவும் தனி மரம் தான், நான் எப்பவும் தனியாக தான் இருப்பேன், அதுதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, தனி மரம் தோப்பாகாத அப்படின்ற ஒரு பழமொழி இருக்குது. அது நிச்சயமாக உங்களுக்கு அப்ளை ஆகும். அதனால் கொஞ்ச நேரமாவது உங்களுக்கு பிடிக்கிறவங்க கூட இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஃபன் பண்ணுங்கள். அது உங்களோட மெமரி பவரை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதோட பூஸ்டப் பண்ணும். ஸ்டே ஆர்கனைஸ்ட். நோட்ஸ் எல்லாம் வள கொலன்னு எடுத்து வைக்காம அதோட கீ பாயிண்ட்ஸ் என்ன, சம்மரைஸ் என்ன அப்படிங்கிறத எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டை அதை கிரியேட் பண்ணும். ஒன் திங், நீங்கள் படிக்கிறப்போ எந்த மாதிரியான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் உங்களை அட்டாக் பண்ணுறோம், அதுக்கிட்டேருந்து நீங்கள் கொஞ்சம் விலகியே இருக்கிறது உங்களுக்கும் சேஃப், உங்கள் மெமரி பவருக்கும் சேஃப். கெட் இனஃப் ஸ்லீப். நான் தூங்கவே மாட்டேன், எனக்குலாம் தூக்கமே வரலை, தூங்கினா என்னத்துக்கு கிழிக்க போகிறோம், என்னத்தை சாதிக்க போகிறோம், நான் தூங்காமல் இருந்து படிக்கிறோம் பார் அப்படின்னு நம்ம சேலஞ்ச் எல்லாம் நிறைய டைம் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. தயவு செஞ்சு நைட் டைமில் 7 to 8 hours தேவையான ரொம்ப ஆரோக்கியமான டீப் ஸ்லீப் நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா அப்போ தான் உங்களோட மெமரி லாஸ் ஆகிறது குறையும். ஈட் ஹெல்தி டயட். எனக்கு ஆயிலி ஃபுட்டு தான் பிடிக்கும், ஜங்க் ஃபுட்டு தான் பிடிக்கும், ஃப்ரைட் ரைஸ் நிச்சயமாக நான் 2 நாளைக்கு ஒரு தடவை நான் சாப்பிட்டே ஆவேன். ஹாஸ்டலில் இருக்கவங்களாம் என்ன பண்ணுவோன்னா, சாப்பாடு சரியில்லை அப்படின்னா போயிட்டு ஒரு டீ, ஒரு போண்டா, பஜ்ஜி இது சாப்பிட்டா ஃபுல்லாகவே பசிக்காது. அதனால் டெய்லியும் ரெகுலராக அதை தான் ரொட்டீனாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும், ஆயிலி ஃபுட்ஸ், ஜங்க் ஃபுட்டெல்லாம் நம்மளோட மெமரியை ரெடியூஸ் பண்ணும். நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஹெல்தியான டயட்டை எடுத்துக்கணும். க்ரீன் வெஜிடபிள்ஸு, லீவ்ஸ், அப்புறம் அவகேடோஸ், டார்க் சாக்லேட்டு, மில்க்கு, டர்மரிக்கு, இந்த மாதிரியான விஷயங்களை உங்களோட ஃபுட்டில் நீங்கள் ரெகுலராக ஆட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த 6 ways அண்ட் டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களோட மெமரி பவர் பூஸ்டப் ஆகும். நீங்கள் தான் மெமரி ஸ்டாராக வருவீங்க. இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன விஷயம் பிடிச்சிருந்தது, இல்லை உங்ககிட்ட ஏதாவது ஒரு ஐடியா இருக்கும் மெமரி பவரை பூஸ்டப் பண்ணுறதுக்கு, அது என்ன அப்படிங்கிறதையும் எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோவில் உங்களுக்கு எந்த மாதிரியான கண்டென்ட் வேணும், அது எப்படியும் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள்.